நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனசால கிறிஸ்தவனாவோ இஸ்லாமியனாவோ மதம் மாறிட்டு, இல்ல நாத்திகனா மதம் மாறிட்டு, கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் நீங்க மனசால மாறி இருந்தால் கூட உடம்பால நீங்க படாது பாடப்படுறீங்களே, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சியை விட்டுட்டு போன பயாலாஜிக்கல் லெகசிங்கயா. இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு நுட்பம், ரகசியம் சொல்றேன் கேட்டுங்க. அடிக்கடி விரதம் இருங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்குன்னு வாரத்துல ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயமா உங்க இஷ்ட தெய்வம் எதுவா இருந்தாலும் ஒரு நாள் வாரத்துல வந்துடும். சிவனா இருந்தா சோமவாரம், விஷ்ணுவா இருந்தா சனிக்கிழமை, தேவியா இருந்தா வெள்ளிக்கிழமை, முருகனா இருந்தா செவ்வாய்க்கிழமை, ஏதோ ஒரு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கான ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு முழுமையாக சூரிய உதயத்திலிருந்து சூரியன் சாயும் வரை எதுவும் உண்ணுவதில்லை அப்படின்னு விரதம் இருக்க துவங்குங்க. விரதங்கள் இருக்க துவங்கினால் உங்களுடைய உடம்பு தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஹெல்த்தை ரீகெயின் பண்ணலாம்.